47வது பிரசிடெண்டாக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றார். அவர் பதவியேற்கக்கூடிய இந்த தினத்தில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வந்திருக்காரு? ரெண்டே பாலினம் தான், ஆண் பெண். அதை தவிர்த்து பாலினங்கள் கிடையாது அப்படின்னு சொல்ற ஒரு ஒப்பந்தத்தை, ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காரு. இதனாலேயே எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டியை இனிமே வச்சு செய்ய போறார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். அதே நேரத்தில் டொனால்டு ட்ரம்ப் அவர்களையும் எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டி வச்சு செய்ய போகுது. இன்றைக்கே அதற்கான போராட்டத்தை எல்லாமே அறிவித்திருக்கிறார்கள் எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டி. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய இன்ஃபர்மேட்டிவான செய்திகள் இருக்குது. நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். பலமிகுந்த சுதந்திரமான நாடு தான் நம்ம அமெரிக்கா. நமக்கு மறுபடியும் ஒரு சுதந்திரம் இன்றைய தினம் கிடைச்சிருக்கு. The golden age of America begins right now. சுதந்திரம் மட்டும் கிடையாது, நாம் வளரும் நாடுகளில் லிஸ்ட்டில் தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். அது என்ன வளரும் நாடு, வளர்ந்த நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லிஸ்ட்? வளர்ந்த நாடு அப்படின்னு சொல்லும்போது அந்த நாட்டுக்குன்னு கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அமெரிக்காலாம் வளர்ந்த நாடு தான். இந்தியா போன்ற நாடுகள் வளரும் நாடுகள் அப்படின்னு சொல்லலாம். ஏழ்மையான நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வளர்ந்த நாடான அமெரிக்கா திடீர்னு நாமும் வளரும் நாடு தான் அப்படிங்கிற அறிவிப்பை ஏன் வெளியிட வேண்டும்? பனாமா கால்வாய் அப்படிங்கிறதுல வளர்ந்த நாடான அமெரிக்காவுக்கு அவங்களுடைய கப்பல்லாம் போகும்போது ஏகப்பட்ட வரி அப்படிங்கிறது விதிக்கப்படுதான். இதனாலேயே அமெரிக்காவினுடைய ட்ரேடில் பல பாதிப்புகள் உருவாகுது. எனவே பனாமா கால்வாயை திரும்ப நாம் எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. நாமும் வளரும் நாடு தானே, நம்முடைய டேரிஃபை நம்ம கம்மி பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிற கேள்வி எல்லாமே கேட்டிருக்காரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். அவர் கொடுத்த வாக்குறுதி மாதிரியே பனாமா கால்வாய், கிரீன்லாந்து மற்றும் கனடா, இந்த மூணுக்குமே மனுஷன் ஏதோ ஒரு இடத்துல குறி வச்சிருக்காரு, பார்க்கலாம். அடுத்தது அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான், சட்ட விரோதமாக யார் இங்கே குடியேறி இருந்தாலும் அவர்களை உடனடியாக நாடு கடத்த வேண்டும். இனி சட்டவிரோத குடியேற்றம் அப்படிங்கிறது தடுக்கப்படும் என்கிற அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். சட்டவிரோத குடியேற்றம் பல நாடுகளில் சிக்கலாக இருப்பது இதுதான். அந்த நாட்டு பிரஜைகளை விட அடுத்த நாடுகளிலிருந்து வரக்கூடிய நபர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது. எனவே எங்களுடைய வேலைவாய்ப்பு, எங்களுடைய முக்கியத்துவம் இங்கே மறுக்கப்படுகிறது அப்படிங்கிற அந்த நாட்டினுடைய பூர்வ குடிகளுடைய கேள்விகளும் அதற்கான போராட்டங்களும் பல நாடுகளில் நடந்து வரக்கூடிய இந்த நேரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் குடியேற்றம் என்பது தடுக்கப்படும் என்கிற அறிவிப்பை கொடுத்திருப்பதால் மீண்டும் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய எதிர்கால அரசியலுக்கு இது மிகப்பெரிய பலமாக மாறும். ஆனால் அதே நேரத்தில் இந்தியர்கள் அங்கே அமெரிக்காவில் போய் குடியேற வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பல நபர்கள், இவங்க எல்லாருக்குமே டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய இந்த தீர்மானம் பெரும் ஏமாற்றத்தை தரும் அப்படின்னு சொல்லலாம். வந்தார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள், ஏறியது பிட்காயின். இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு பிட்காயினுடைய அந்த வேல்யூ அப்படிங்கிறது அதிகமாகி இருக்கிறது என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. தங்கத்தினுடைய விலையெல்லாம் சர்ன்னு மேலே நிற்கிது. என்னைக்கு கீழே வரும் அப்படிங்கிறது யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாத நிலைமையில் இருந்துகிட்ருக்கு. இப்போ தான் போர் அப்படிங்கிறது கொஞ்சம் அமைதியாக மாறிவிட்டது. டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்துட்டாங்க. இன்றைக்கி பப்ளிக்காக புட்டின் அவர்கள் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறியிருக்கிறார். என்னதான் சொன்னாலும், பல நபர்கள் சொன்னாலும், ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்களும் அமெரிக்காவினுடைய இப்போதைய அதிபர் ட்ரம்ப் அவர்களும் நண்பர்கள் தான் என்பதை இரண்டு பேருமே மாறி மாறி ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய இந்த பதவியேற்பு தினத்தில் எலன் மஸ்க் அவர்கள் வந்ததும், சுந்தர் பிச்சை அவர்கள் வந்ததும், அதே மாதிரி மார்க் சுக்கர்பர்க் அவர்கள் வந்ததும் இங்கே பெரும் பேசு பொருளாக மாறியிருக்கு. எலன் மஸ்க் அவர்கள் மிகப்பெரிய அளவில் அமெரிக்க அரசியலில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கப்பட்டாலும், யார் என்ன குற்றச்சாட்டு இருந்தாலும் நான் வந்துட்டு தான் இருப்பேன், என்னால் என்ன முடியுமோ அதை நான் செஞ்சுட்டு தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி எலன் மஸ்க் அவர்களுடைய ஆட்டிடியூடும் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ எலன் மஸ்க் அவர்களுக்கு வரும் காலம் மிகவும் சூப்பராக, இந்த 4 வருடங்கள் அவருடைய பிஸ்னஸாக இருக்கட்டும், அவருடைய ஃப்யூச்சர் ப்ராஜெக்டாக இருக்கட்டும், எல்லாமே கோலாச்சி இருக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாக நம்மளால் பார்க்க முடியுது. டொனால்டு ட்ரம்ப் அவர்களை பாராட்டிய புட்டின் அவர்கள், நாங்கள் 2 பேருமே பேசிக்கொள்வோம், எங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சீக்கிரமாக முடிக்கப்படும் அப்படிங்கிற பல தகவல்கள் வெளியாகின்றன, அது நடக்கும் தினத்தை நோக்கி நான் காத்திருக்கிறேன் என்கிற தகவலை கொடுத்திருக்கிறார். அடுத்ததா ஏமனுடைய ஹூத்தி தான். இன்னைக்கு இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை ஏமனுடைய ஹூத்தி பாதியாக குறைச்சிருக்காங்க. சொல்லப்போனால் சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது உருவாகிவிட்டது. 3 ஹாஸ்டேஜஸை ஹமாஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 90 பாலஸ்தீனியர்களை இஸ்ரேல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது எல்லாமே சுமூகமாக நடைபெறும் போது மீண்டும் தாக்குதல் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஹூத்திஸ் நினச்சிருக்கலாம். அதனால தான் அவங்களுடைய தாக்குதல் 50% கம்மியாக இருக்கு என்கிற தகவல் வெளியாகி இருக்கின்றன.
90 பாலஸ்தீனியர்கள் மட்டும் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்களே, ஒட்டுமொத்தமாக 2000க்கும் அதிகமான பாலஸ்தீனியர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே, இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டால் ஃபேஸ் 1ல் தான். 42 தினங்கள் தான் ஃபேஸ் 1க்கான அந்த தினம். அப்போ 42 தினங்களில் 33 ஹாஸ்டேஜஸ், 2000க்கும் அதிகமான பாலஸ்தீனியர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள். ஜேடி வான்ஸ் அவர்கள் 50வது துணை அதிபராக பதவியேற்றார் என்கிற தகவல் வெளியாகியிருக்கிறது. ஸோ ஜேடி வான்ஸ் மற்றும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் எப்படி ஜோ பைடன் மற்றும் கமலா ஹாரிஸ் அவர்கள் இருந்தாங்களோ அதே மாதிரி தான் டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் ஜேடி வான்ஸ் அவர்களும். ஆன்லைன் டேட்டிங் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது என்கிற தகவல் ஆய்வறிக்கையாக வெளியாகியிருக்கின்றன. அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய சோஷியல் மீடியா இம்பேக்ட் தான். டிக்டாக் நிறுவனம் சீக்கிரமாக எங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே வைண்ட் அப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவிடம் சொன்னாங்க. அமெரிக்க மக்களிடமும் நாம் டார்க்குக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மீண்டும் ஒரு 90 தினங்கள் கிரேஸ் பீரியட் கொடுத்துருக்காங்க. எகெயின் டிக்டாக் இல்லாட்டி அது சம்பந்தமான பிரச்சனைகளை பேசி தீர்ப்பதற்கான வாய்ப்புகளை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஏற்படுத்தி இருப்பதால் சீக்கிரமான இந்த பிரச்சனை முடிவுக்கு கொண்டு வரப்படும். சீனா நம்புகிறாங்க, ஒருவேளை மறுபடியும் டிக்டாக் அமெரிக்காவில் பெரிய அளவிலேயே இருக்கும், யாரும் அதை மறந்து போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி டிக்டாக் மீண்டும் அதனுடைய வேலையை ஆரம்பித்திருக்கிறது. மேக்ரோன் அவர்கள் யூரோப்புக்கு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். எந்திரிங்கப்பா, எல்லாரும் எந்திரிங்க, உண்மை ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தான் அதிகமான பணத்தை செலவிட வேண்டியதாக இருக்கும். உங்களுடைய பணம் தான் இனி உக்ரைனை காப்பாற்றப் போகிறது. ஆயுதங்களை சீக்கிரமாக தயாரிப்பதற்கான முயற்சிகளில் யூரோப் நிறுவனங்கள் ஈடுபட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்த பிறகு ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய உக்ரைனை கண்டிப்பாக கைவிட்டு விடுவார் அப்படிங்கிற தகவல் வெளியாக இருப்பதால் உக்ரைனை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஐரோப்பாவுக்கு முழுவதுமாக மாறுகிறது. இஸ்ரேல் ஹமாஸ் சீஸ்ஃபயர் ஏற்பட்டு விட்டது. அப்போ காசா பகுதியில் யாருடைய ஆட்சி இருக்க போகிறது என்கிற தகவலுக்கு எல்லாரும் சொல்வது ஹமாஸினுடைய ஆட்சி தான் தொடரப்போகிறது என்று. ஸோ ஹமாஸினுடைய ஆட்சி தொடரும் பட்சத்தில் இஸ்ரேலுக்கான ஒரு பெரும் எச்சரிக்கை எப்போதுமே இஸ்ரேல் மக்களிடமும் இஸ்ரேல் இராணுவத்திடமும் இருக்க வேண்டும் என்கிற தகவலை பல நபர்களும் வெளியிட ஆரம்பித்திருக்கிறார்கள். இஸ்ரேலை யார் ஆட்சி செய்தாலும் சரி, ஹமாஸின் மீது ஒரு கண் இருக்கட்டும் என்கிற தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றன. 12.5 மில்லியன் லிட்டர் ஆஃப் ஃபியூவல் அப்படிங்கிறத காசாக்கு கொடுப்பதற்கான புதிய பிரிட்ஜை உருவாக்கியிருக்காங்க கத்தார் அரசாங்கம். ஸோ கத்தாரினுடைய இந்த உதவி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ரொம்ப பேருதவியாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தை கிடையாது. அடுத்ததாக வேர்ல்டு லெவலில் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கான வாழ்த்துக்கள் குவிந்து வருகின்றன. நாளைய தினம் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் என்னென்ன ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்கார், என்னென்ன தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, தமிழ் விதை அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 4 நண்பர்களுக்கும் பகிருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.